ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். வாசிக்கலாம். மத்தேயு 13:44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒரு அதிசயமா இருக்கிறது. ஒரு மனிதன் ஒருவருடைய தோட்டத்துல வேலை செய்யறதுக்காக போறாரு. அங்க வேலை செய்ய போகும்போது அங்க மண்ணுக்குள்ள, அதாவது பூமியில புதைகளை கண்டுறாரு. அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த புதைகளை கண்ட உடனே அவர் அதை ரகசியமா அந்த இடத்த அதை தனக்கு தெரிகிற மாதிரி மறைத்து வைத்து கொண்டு அதை மூடி வச்சுட்டு அவரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போய் இதை போய் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாரு, இப்படி நிலத்துல நான் அந்த பொக்கிஷத்தை பார்த்தேன், விலை மதிக்க முடியாத புதைகள் அங்க இருக்குது, எப்படியாகிலும் அந்த நிலத்தை என்ன செய்திடணும், வாங்கிடணும் அப்படின்னு சொல்றான். இந்த பகுதியில் நான் பார்க்கும் பொழுது அந்த மனுஷன் அந்த பொக்கிஷத்தை நிலத்தில் புதைந்திருந்த அந்த பொக்கிஷத்தை காண்றான், அதை பார்க்கிறான், அதை காண்கிறான், அதை மறைச்சு வைக்கிறான். அதுக்கு பிற்பாடு அவனுக்கு எப்படியாவது அந்த நிலத்தை அவன் வாங்கிறானோன்னு ஆசைப்படுறான். ஏன்னா அதுக்குள்ள இருந்த மகிமையான விலையேற பெற்ற தங்க புதையல அந்த பூமியில பார்த்துட்டான். அதுதான் அவனுடைய மேன்மை. இதற்காக அவன் வீடை விற்கிறான், அவனுக்கு இருந்த பெரிய பெரிய நிலங்களை விற்கிறான். இது ஒரு சின்ன நிலம்தான். ஆனா இதுக்காக பெரிய பெரிய நிலங்கள் எல்லாம் விற்க வேண்டியதா இருந்து மனைவியின் ஆபரணங்களை விற்கிறான், அவன் இருந்த குடியிருப்பை கூட விற்கிறான். பாக்குறவங்க இவன் என்ன பைத்தியக்காரத்தனமா இந்த சின்ன இடத்தை இப்படி கேட்டு வாங்க போறானே, இவ்வளவு கரையம் கொடுத்து இதெல்லாம் இழந்து இதை வாங்கணுமா, அப்படி இந்த சின்ன நிலத்துல என்ன இருக்கு, இதை என்னத்துக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்றவங்க அங்க மறைந்திருந்த அந்த விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை பற்றி தெரியாதவங்க தான் அப்படி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இது பைத்தியமா இருந்துச்சு, பைத்தியக்காரனை போல இவனுக்கு என்னதோ நடந்துட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இவன் காரியமா தான் இருந்திருக்கான். இன்னொரு அதிசயம் என்னன்னா, இவ்வளவு வருஷமா அந்த நிலத்தை வச்சிருந்த சொந்தக்காரனுக்கும் இந்த நிலத்துல இவ்வளவு மகிமையான ஆசீர்வாதம் இருக்கத அவனுக்கு தெரியல. அதனால அவன் என்ன நினைக்கிறான், இவன் கேட்கிறான், அதிகமான விலை கொடுத்து அதுக்கு உரிய விலை இல்லாம 10 மடங்கு அதிகமான கரையும் கொடுத்து இவன் வாங்க வாரானே, எதுக்கு வாங்க வாரான்ற ஒரு வெளிச்சமும் அந்த ஆளுக்கு இல்ல, அவர் கொடுத்துட்டாரு. அது அந்த மனுஷனுக்கு என்ன செய்யறாரு, கொடுத்துட்டாரு. இவன் அதை வாங்கி அந்த புதையெல்லாம் அவன் என்ன செய்யறான், பெற்றுக்கொள்கிறான். இது மாதிரிதான் இந்த தெளிவு, இந்த புதைகள், இந்த மகிமையான இந்த விலையேற பெற்ற ஒன்று இல்லைங்கிற ஒரு கண்ணோட்டத்துல ஒரு மனுஷன் வாழும் பொழுது, அது அவனுக்குள்ள இருக்கிற அந்த நிலத்துல மேன்மையான அந்த காரியங்கள் இல்ல இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு அவன் இல்லாதவன் அதை அற்பமா நினைக்கிறான், எளிதா அதை கொடுக்கறதுக்கு முன் வந்துடுறான். இப்படிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலயும் அப்படிதான். இப்ப பாருங்க, கிறிஸ்துவுக்காக ஆண்டவருக்காக தைரியமா நிக்கிறாங்க. எத்தனை பாடு பிரச்சனை உபத்திரவங்கள் வந்தாலும் ஆண்டவருக்காக நான் நிற்பேங்கிறாங்க. எதனால? இப்படி ஒரு பெரிய விலையேறப்பெற்ற ஒரு பொக்கிஷம், இத கண்டுபிடிச்சவங்க ஒருபோதும் அதை என்ன செய்ய மாட்டாங்க, இழக்கவே மாட்டாங்க. வேதத்துல கூட ஒரு பாடல் உண்டு, வேதத்திலே விலை மதியாத முத்துக்கள் உண்டு, தினந்தோறும் அந்த முத்துக்களை பார், உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய் என்று சொல்லி ஒரு அருமையான பாடல் கூட உண்டு. இன்னும் நாம் நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், நீதிமொழி 2:4 வாசிக்கிறோம், அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாயில். அப்படி ஆண்டவருடைய காரியங்களை விலையேற பெற்ற ஒன்றுக்கு ஒப்பிட்டு இருக்கிறது. இப்ப இந்த மனுஷன் எல்லாத்தையும் வித்துட்டு அந்த நிலத்தை என்ன செய்துட்டான், வாங்கிட்டான். இது இப்ப இவ்வளவு செய்யறான், வாங்குறான். ஆனா அவன் கண்ட புதையல் யாருக்குமே அவன் சொல்லல, அதை மறைத்து வைக்கிறான், அதை ஒளிச்சு வைக்கிறான். தெரிஞ்ச அந்த ஆளு என்ன செய்ய மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு. இது மாதிரிதான் தேவனுடைய காரியத்தின் மேன்மையை தெரிஞ்சவங்க எளிதாக அதை இழந்து போக மாட்டாங்க. என்ன ஆனாலும் சரி, அதுல அப்படிப்பட்ட தரிசனம் உள்ள பக்தர்கள் தான் இன்னைக்கும் பாடு பிரச்சனைகள் வேதனைகள் எது வந்தா கூட, என்னெல்லாம் இழந்தாலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக சிலர் வேலை இழந்திருக்கிறாங்க, குடும்பத்தை இழந்திருக்கிறாங்க. சில குடும்பங்கள்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்து சுகங்களை கூட கொடுக்காம இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்கிறது நிமித்தம்
இதெல்லாம் ஒரு பெரியசாவே தெரியல. இந்த சொத்து, இந்த ஆஸ்தி அதை விட மேன்மையானதாக இதை என்ன செய்கிறார்கள், கருதுகிறார்கள். இன்னும் நம்ம கொரிந்தியர் 2 கொரிந்தியர்ல பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 4:6 பார்க்கிறோம், 4:7 பார்க்கிறோம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனாய் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவை, ரட்சிப்பை, இந்த மேன்மையான தெய்வீகத்தை, தெய்வ அன்பை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர் நம் வெறும் பாத்திரமாக இருக்கிறோம், வெறும் மண்பாண்டமாக. ஒரு மண்பானம் எப்படி இருக்கும்? வெறுமையான மண்பான ஒரு 5 ரூபா, 10 ரூபாய், வேணா 25 ரூபாய் இருக்கும். ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அது எப்படின்னா, அந்த மண்பானை, வெறும் மண்பானையை ஒருவர் வாங்கி அதுக்குள்ள பொற்காசுகளால நிரப்புனா அந்த பானை எவ்வளவு விலையேற பெற்றது. அப்போ வெறும் பாத்திரமா வாங்கும் போது வெறும் 25 ரூபா, பொற்காசுகளால் நிரப்பப்பட்ட அந்த மண்பானைக்கு விலை இப்ப எவ்வளவு கரையும் இருக்கும்? கரையும் போடவே முடியாது. இப்படிதான் அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை, அந்த விலையேற பெற்ற தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இந்த மறைந்திருக்கிற இந்த பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. எத்தனை பேர் இந்த பொக்கிஷத்தை இதுவரை நீங்க கண்டுபிடிக்கல? இந்த நிலக்காரன் கண்டுபிடிக்காதனால எளிதாக கரையத்துக்கு வித்துட்டான், கொஞ்சம் கரையத்துக்கு வித்துட்டான். ஆனா தரிசனம் உள்ளவன் அதை பெற்றுக்கொண்டான். இது போல தேவ பிள்ளைகளே, இந்த மகிமையான விலையேற பெற்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கே நீங்க இந்த தெய்வீக சந்தோஷத்தையும் ரட்சிப்பையும், இந்த மகத்துவமுள்ள தேவனுடைய அந்த மேன்மையான விடுதலையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவ சமூகத்துல முன்வாரீர்களா? அவரிடம் வருகிற ஒருவரையும் அவர் கீழே தள்ள மாட்டார், தம்மிடம் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்கிற மாத்திரத்திலே பொற்காசுகளால் நிரப்பப்பட்ட அந்த மண்பாண்டம் போல நாம் காணப்படுவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நல்ல வேலைக்காக துதிக்கிறப்பா. அந்த வேளையிலும் ஆண்டவரே, உடைய சமூகத்துல இந்த விலையேறப்பட்ட அனுபவத்தை, ரட்சிப்பின் மகிமையை, மேன்மையை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆமாண்டவரே, இன்றைக்கும் இந்த மகிமையான வெளிச்சத்தை அடையாதவர்கள், இந்த மகிமையான ஆசீர்வாதத்தை சொந்தரிக்காத யாதொருவர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தால் இன்றைக்கே உமக்கு தங்களை அர்ப்பணித்து இந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை தங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு பிரகாசிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.